வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சித்தேஷ் எலக்ட்ரானிக்ஸ், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சர்வீஸ் சென்டர் அண்ட் தென் நம்ம டெமோ ரூமும் இது தான். டெமோ ரூமை பொறுத்த வரைக்கும் 5.1 7.1 எல்லாமே நம்ம டால்பி ப்ளஸ் எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம், அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். 19 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரூமை பொறுத்த வரைக்கும் வர்ற கஸ்டமர் உட்காந்து டெமோ பார்க்குறதுக்காக விரும்புவாங்க. அதாவது ஆம்ப்ளிஃபையர் எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷனில் யாரும் கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத விரும்புவாங்க. அதுக்காக நம்ம செய்கிற ஆம்ப்ளிஃபையரே ஒன்று டெமோக்காக போட்டு, இது மட்டும் இல்லை, இது டெமோக்கு வைக்கிறோம் அப்படின்னா இதை கஸ்டமர் பார்த்தாங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபையரையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஒன்று செய்வோம். இப்படி அடுத்தடுத்து நம்ம மேக்கிங் ஆகிட்டே இருக்கும். அது போக ஆர்டரும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம ரூமை பொறுத்த வரைக்கும் 6 இன்ச்சு சரௌண்டு ஸ்பீக்கர் எல்லாமே போட்டு நமக்கு 7.1 டெமோ ரூமும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். 65 இன்ச்சு டிவி நம்ம செட் பண்ணியிருக்கோம், ஆண்ட்ராய்ட் டிவி. அதுலேருந்து தான் இப்போ நம்ம டெமோ காமிச்சிட்ருக்கோம். பாருங்கள், ரூமை பாருங்கள், உங்களுக்கு அந்த தேட்டரில் உட்கார்ற அந்த ஃபீல் வரும். இது நம்ம சப்வூஃபர் பாக்ஸு. உள்ளே JBL 1500 பீக் பவர் உள்ள சப்வூஃபர் நம்ம போட்டிருக்கோம். இது டைப் 4 பாக்ஸு. பேஸ் மற்ற இடங்கள் நிறைய இடங்களில் பேஸ் நம்ம விழுகும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷனில் நெஞ்சு அதிரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி வரும். அந்த மாதிரிலாம் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது. பாக்ஸில் மட்டும் இல்லை, விஷயம் அங்கேயும் இருக்குது, நம்ம ஆம்ப்ளிஃபையர்லேயும் இருக்குது. ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா தான் அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி உங்களுக்கு பேஸ் சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த சாஃப்ட் ஏர் மட்டும்தான் வருமே தவிர அந்த பேஸ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுமே தவிர அதனால் உங்களுக்கு உடம்புல எந்த பாதிப்புமே வராது. இதுதான் நம்ம ஆம்ப்ளிஃபையர். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இம்ரானிக்கோட 5.1 டிஎஸ்பி கிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பொறுத்த வரைக்கும் இம்ரானிக்கு குறைய சொல்ல முடியாது. ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் மல்டி சேனல் எல்இடி பேக்ரவுண்டு எதுனாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையரில் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லி காப்பர், 100% காப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். டிரான்சிஸ்டர் மாடல் தான், ஃபுல்லாமே டிரான்சிஸ்டர் மாடல் தான். சப்வூஃபருக்கு 6 டிரான்சிஸ்டரும், பெர் சேனலுக்கு சரௌண்டு பெர் சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டர் உள்ள 10 டிரான்சிஸ்டர் உள்ள மொத்தம் உள்ள போர்டை போட்டு தான் நம்ம அந்த போர்டு நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி மேலும் சொல்லணும் அப்படின்னா, ஆன் பண்ணும்போதோ ஆஃப் பண்ணும்போதோ எந்த நாய்ஸும் இருக்காது. ஆன் பண்ணதுக்கப்புறமும் ஸ்பீக்கரில் சின்ன நாய்ஸ் கூட உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர்ற நாய்ஸை டர்ன்றது, ஹம்மிங் வர்றது, இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரபிளுமே இருக்காது. அதுபோக ரிலே, ஸ்பீக்கர் ரிலே யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே பெரிய ரிலே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற பெரிய ரிலே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுபோக உங்களுக்கு டெம்பரேச்சர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கூலர் ஃபேனை எக்ஸ்ட்ரா